நீதி கதைகள் டிவி. அது மலைக்கு மேல இருக்கிற ஒரு அழகான கிராமம். அங்க நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே சுப்பையா தாத்தா ரொம்பவும் கவலையோட அந்த ஊருக்கு வர வழி பக்கமா பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அந்த வழியா மூச்சு வாங்கிக்கிட்டு ரொம்பவும் அசதியா ராமு அப்படிங்கிற போஸ்ட்மேன் வந்துகிட்டு இருந்தாரு. காத்துல மண்வாசம் வருத பார்த்து, ஏன் சுப்பையா தாத்தா, இன்னைக்கும் நீ முன்னாடியே வந்து இங்கேயே உக்காந்துட்டியா? மழை வர மாதிரி இருக்கே, வீட்டுக்கு போக வேண்டியது தானே? சுப்பையா தாத்தா நடுங்கிக்கிட்டே குச்சியை பிடிச்சி எழுந்துச்சு நின்னு, வந்துட்டியாப்பா? என் புள்ள வாசுக்கிட்ட இருந்து எதனா கடுதாசி வந்திருக்கா? அவன் பட்டணம் போய் 10 வருஷம் ஆச்சு, ஒரு தடவை கூட கடுதாசி போடலப்பா. அவன் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியல. அவன் எப்படி இருக்கான்னு தெரியாம என் உசுறு இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும் போதும்பா, நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா ராமு கவலையா அவன் கிட்ட இருக்கிற பைய பார்த்து, இல்ல தாத்தா, இன்னைக்கும் உன் புள்ள கடுதாசி எதுவும் போடல. ஆனா நீ கவலைப்படாத, அவன் நிச்சயமா கடுதாசி போடுவான். யாருக்கு தெரியும், அடுத்த திருவிழாவுக்கு உன் முன்னாடி வந்து நின்னாலும் நிப்பான். உன் புள்ள எங்கேயும் போக மாட்டான். நம்ம ஊரோட மண்வாசம் அப்படி தாத்தா. சுப்பையா தாத்தா கண்ணை தொடச்சுக்கிட்டு, இந்நேரம் அவன் என்ன மறந்து போயிருப்பான் ராமு. அவன் பட்டணத்துக்கு போனப்போ நான் ரொம்பவும் சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப அவன் இல்லாத இந்த கிராமம் சுடுகாடு மாதிரி இருக்கு. காத்துல அலப்பாயிர தீபம் மாதிரி என் வாழ்க்கை இருக்குப்பா. எப்போ அது அணைஞ்சு போகும்னு தெரியல. அப்பதான் பார்வதி அங்க வந்து, தாத்தா, ஏன் மாமாவுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுக்கற? உன் புள்ள கடுதாசி போட்டா நிச்சயமா அவரு கொண்டு வந்து கொடுக்கத்தான் போறாரு. நீங்க வாங்க, வந்து சூட கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கேன், கொஞ்சம் குடிச்சிட்டு போங்க. ராமு பார்வதியோட வீட்டுக்கு போனான். அவனுடைய முகத்துல ஏதோ ஒரு சோகம் இருந்துச்சு. மாசத்துக்கு ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிட்டு வர ராமு போன மாசம் அங்க வாசுவ பார்த்தான். ஆனா அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருந்து அவன் சுப்பையா தாத்தாவுக்கு கடுதாசி போடுறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதனால ராமு ரொம்ப தைரியமா ஒரு கடுதாசியை எடுத்து அதுல வாசு எழுதுற மாதிரி சுப்பையா தாத்தாவுக்கு கடுதாசியை போட்டான். ராமு அவன் மனசுக்குள்ள, பிள்ளைக்காக எதிர்பார்த்து அந்த வயசான உயிர் போயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் கடைசியா போட்ட கடுதாசி வாசுக்கு கிடைச்சதோ இல்லையோ. உங்க அப்பா சாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு தடவை கடைசியா வந்துட்டு போன்னு அதில் எழுதியிருந்தேன். அந்த கடுதாசியை பார்த்ததும் அவங்க அப்பாவை பார்க்க ஓடி வருவான்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த கடுதாசியை பார்த்தும் அவன் வரலன்னா அவன் பிள்ளையா இருக்கவே தகுதி இல்லாதவன். மாமா என்ன யோசிக்கிற? எல்லார் வீட்டுக்கும் கடுதாசியை கொண்டு போய் கொடுத்துட்டல, அப்புறம் ஏன் முகம் வாடி போயிருக்கு? பார்வதி, சுப்பையா தாத்தாவோட கண்ணில் இருக்கிற கவலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இன்னைக்கு மலையை விட்டு கீழே இறங்கி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் பார்க்கணும். ஏதாவது டெலிகிராம் வந்திருக்குமான்னு பார்க்கணும். எனக்கு ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது. என்ன மாமா இது? ஆகாயத்துல மேகம் எல்லாம் கருத்திருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. என்ன இடத்துல மலையை இறங்குறது ஆபத்து இல்லையா? நாளைக்கு போயேன். இல்ல பார்வதி, இது தள்ளி போடுற விஷயமே கிடையாது. எனக்கு ஏதோ மனசுக்கு பாரமா இருக்கு. அந்த தாத்தாவோட கவலைய நிச்சயமா தீர்த்து வச்சேதான் ஆகணும். அன்னைக்கு ராத்திரி 8 மணி. ஆகாயத்துல இடி மின்னல் சத்தத்தோட பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மலைக்கு கீழே இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல ராமு காத்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் பட்டணத்துல இருந்து வாசு அனுப்புன ஒரு அவசர டெலிகிராம் அங்க வந்து சேர்ந்துச்சு. அந்த கடுதாசிய ராமு எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். சுப்பையா தாத்தாவுக்கு வாசு வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. நாளைக்கு காலையில ஊருக்கு வந்துடுவான். நீங்க தயாரா இருங்க. அந்த டெலிகிராம படிச்ச உடனே ராமையோட முகம் வாடி போச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறமா வாசு அனுப்பியிருக்கிற முதல் டெலிகிராம். அவனுக்கு உடம்புக்கு சரியில்லை. அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும். நாளைக்கு திடீர்னு பிள்ளைய பார்க்கும்போது அவரு அதிர்ச்சி அடையக்கூடாது. அவரு இப்பவே தயார் பண்ணியாகணும். ராமையா அந்த டெலிகிராம படிச்ச உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம மலை ஏற ஆரம்பிச்சான். வழியில வீசுற காத்து அவனை தூக்கி போடுற அளவுக்கு வேகமா வீசுச்சு. மின்னல் அடிக்கிற அந்த வெளிச்சத்துல தான் ரோடே தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல திடீர்னு இருட்டானதுல கால்வலிக்கு ராமு ஒரு பெரிய பள்ளத்துல போய் விழுந்துட்டான். ஆனாலும் கஷ்டப்பட்டு ராமு அந்த பள்ளத்தை விட்டு எழுந்துச்சு வந்தான். ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர்ல அந்த கடுதாசியை போட்டு சுத்தி எடுத்துக்கிட்டான். ஏன்னா இந்த கடுதாசி தாத்தாவுக்கு போய் சேரணும். அப்ப ராமு அவனுடைய மனசுக்குள்ள, தாத்தா, உனக்கு செய்தியை கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். என்னை இந்த மழையாலேயோ இந்த காத்தாலேயோ தடுத்து நிறுத்த முடியாது தாத்தா. என் உயிரை பணையம் வச்சாவது இந்த செய்தியை நான் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனா மலைக்கு மேல இருக்கிற வீட்டுல பார்வதிக்கு தூக்கம் வரல.
இன்னும் கீழே இருக்கிற ஊருக்கு போன மாமா வீட்டுக்கு திரும்ப வரல. அவ ஊஜனக கிட்ட போய் உதவிய கேட்டா. அண்ணா, இந்த நேரத்துல எங்க மாமா மலையேறி வர மாதிரி எனக்கு தோணுது. அவரை பத்தி எனக்கு தெரியும். சுப்பையா தாத்தாவுக்கு வந்திருக்கிற கடுதாசிய அவரு நிச்சயமா கொண்டு வருவாரு. அவருக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும். பார்வதி, வெளியில பாத்தியா எப்படி மழை அடிக்குது? காத்து பயங்கரமா வீசுது, மரம் எல்லாம் சாஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நாம மலையிலிருந்து கீழே இறங்குறது ரொம்ப ஆபத்தானது. டே சோமு, ராமு நமக்காக 10 வருஷமா இந்த மலையில ஏறி இறங்குறான். என்ன ஆனாலும் நமக்கான செய்தியை கொண்டு வந்து சேர்க்கறான். அவரு நம்ம ஊரோட ஒளிடா. அவருக்கு எதனா ஆச்சுன்னா நாளைக்கு நமக்கு செய்தியை கொண்டு வந்து சேர்க்கவோ செய்தியை கொண்டு போகவோ யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கிளம்புங்க. இன்னைக்கு ராமு எங்க இருக்கான்னு பார்த்தே ஆகணும். அவனை பத்திரமா கூட்டிக்கிட்டு வரணும். ஊர்ல இருக்கிற 4 ஆம்பளைங்க ஒன்னா சேர்ந்தாங்க. மழை வந்தாலும் பரவாயில்ல, காத்தடிச்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது ராமுவை தேடி போய் ஆகணும்னு சொல்லி ஆளுக்கு கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு, அந்த தீப்பந்தமும் நனையக்கூடாது, அவங்களும் மழையில நனையக்கூடாது அப்படின்னு 2 பெரிய வாழை இலைய ஒரு கொடைய மாதிரி தலைக்கு மேல பிடிச்சுக்கிட்டு தீப்பந்தத்தையும் அணைக்காம அவங்களும் ராமுவை தேடிக்கிட்டு ரொம்பவும் கவனமா மழையில நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த இருட்டுல அந்த மழையில எல்லாரும் ராமுவை தேடிக்கிட்டே தான் இருந்தாங்க. மலையேற வழியில ஒரு பாறைக்கு பின்னாடி ராமு உக்காந்துக்கிட்டு இருந்தான். தூரத்துல இருந்து அவன் கண்ணுக்கு தீப்பந்தத்தோட ஒளி தெரிஞ்சுது. யாரோ வராங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சுது. அப்ப சோமுவும் சத்தமா, அண்ணே, ராமு அண்ணே, எங்க அண்ணா இருக்க? நாங்க வந்துட்டோண்ணே. அப்ப ராமு ரொம்ப சோர்வா, சோமு, நான் இங்க இருக்கேன்டா, இங்க வாங்க. இந்த பைய பத்திரமா கொண்டு போகணும். சோமு ராமுவோட குரலை கேட்டு எல்லாருமே ராமு பக்கத்துல போனாங்க. அவங்க வச்சிருக்கிற அந்த வாழை இலைய ராமு தலைக்கு மேல வச்சு அவனை பார்த்து கைய பிடிச்சு மெதுவா நடந்து கூட்டிக்கிட்டு வந்தாங்க. கடைசியில எல்லாரும் வந்து சேர்ந்தது சுப்பையா தாத்தாவோட வீட்டுக்கு. தாத்தா வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு விளக்கு பத்த வச்சு குளிர நடுங்கிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப ராமு அவன் கொண்டு வந்த கடுதாசிய வெளியில எடுத்தான். தாத்தா, இங்க பாத்தியா? இது கடுதாசி இல்ல, இது டெலிகிராம். உன் புள்ள வாசு வரப்போறான். நாளைக்கு காலையில அவன் வந்து உன்னை பார்க்க போறான். இந்த சந்தோஷமான செய்தியை உன்கிட்ட சொல்லதான் இதோ நான் அவசரமா வந்தேன். சுப்பையா தாத்தா அந்த டெலிகிராம வாங்கிக்கிட்டு அவர் முகத்துல வச்சு அழவே ஆரம்பிச்சிட்டாரு. ராமு, இந்த ஒரே ஒரு செய்திக்காகத்தான் 10 வருஷமா என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு வாழறேன். இந்த செய்தியை எனக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த நேரத்துல நீ வந்தியா ராமு? நீ இந்த ஊரோட போஸ்ட்மேன் இல்லடா, என்னோட புள்ளைக்கு சமம். என் புள்ளையோட கடுதாசி வந்து சேர்ந்ததை விட நீ நல்லபடியா வந்திருக்கியே, இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஒரு மனுஷன் மேல ஒருத்தன் இவ்வளோ பாசம் வைக்க முடியும்னு நான் இன்னைக்கு தான்ப்பா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி அடுத்த நாள் காலையில மழை நின்னு போச்சு. ஆனா ஆகாயம் இன்னும் மேகமூட்டமா தான் இருந்துச்சு. அப்பதான் மலைக்கு கீழே இருந்து மலைக்கு மேல ஒருத்தன் நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவன் தான் வாசு. 10 வருஷ பட்டணத்து வாழ்க்கை அவனுக்கு சலிச்சு போச்சு. அப்பா புள்ள 2 பேரும் மலைக்கு மேல சந்திச்சுக்கிட்ட அந்த நிகழ்வை எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. உடனே வாசு அவங்க அப்பாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்பா, என்னை மன்னிச்சிடுப்பா. என்ன உனக்கு ஒரு கடுதாசி கூட எழுத விடாம தடுத்துடுச்சு. ஆனா கடைசியில ராமு அண்ணன் போட்ட கடுதாசி தான் என்னோட மனசை மாத்துச்சு. உங்க அப்பா உசுறு போயிடும் போல இருக்குன்னு வந்த கடுதாசியை பார்த்ததுக்கப்புறம் என் மனசு கேட்கலப்பா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுப்பா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை விட எனக்கு பணம் முக்கியம் இல்லடா. நீ இப்போ வந்துட்டியே, எனக்கு இதுவே போதும். ராமுவோட புண்ணியத்தால இன்னைக்கு நாம மறுபடியும் சந்திச்சிருக்கோண்டா. அவன் தாண்டா நம்ம குடும்பத்தோட கடவுளே. ராமு, நீ எங்க ஊருக்கு கடுதாசி மட்டும் கொண்டு வர்றதில்ல, எல்லாரையுமே நல்லபடியா பார்த்துக்கிற. எங்க கிராமத்துல இருக்கிற வெளிச்சம் இதோ நீ கொண்டு வர்ற இந்த கடுதாசி தான். இன்னைக்கு மட்டும் சுப்பையா தாத்தாவோட புள்ள வரலனா அவர் உயிரையே விட்டு இருப்பாரு. உன் காக்கி சட்டைக்கு உள்ள இருக்கே ஒரு மனசு, அது ரொம்ப சுத்தமான மனசு. இப்படியே சில வருஷங்களும் ஓடி போச்சு. இப்போ மலைக்கு மேல இருக்கிற கிராமத்துக்கு கரண்ட் கனெக்ஷனும் வந்துருச்சு. ஆனாலும் ராமு கடுதாசி எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் மட்டும் போகவே இல்லை. வாசு அவங்க அப்பா கூட சேர்ந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஊர்ல எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிறது தான் நல்ல குணம் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராமு அண்ணன், அன்னைக்கு நீங்க கடைசியா எழுதி போட்ட கடுதாசி மட்டும் கிடைக்கலனா நான் வந்திருக்கவே மாட்டேன். அந்த செய்தி பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுதான் என்னை எங்க அப்பாவை பார்க்க வச்சது. உனக்கு நன்றிண்ண. அப்போ ராமு சிரிச்சுக்கிட்டே,
சின்னதுல இருந்து நம்மள பெத்து வளர்த்த நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம பெருசா ஒன்றும் பண்ணிட போறதில்ல வாசு. கடைசி காலத்துல அவங்க கூடவே இருந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறத விட புண்ணியம் எதுவுமே இருக்காது. அவங்க வாழ்க்கையில நாம இல்லைன்னா எப்பவும் அவங்க வாழ்க்கை இருட்டுதான். அப்போ நாராயண மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு, பாத்தீங்களா, ஒரு ஆளு, அந்த ஒரே ஆளு நம்ம ஊருக்கு நல்லது பண்றான். ராமு மட்டும் சரியான நேரத்துக்கு கடுதாசி கொண்டு வரலன்னா சுப்பையாவோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, செய்தி முக்கியம்தான், ஆனா அந்த செய்தியை சுமந்துக்கிட்டு வர மனுஷன் அதை விட ரொம்பவும் முக்கியம். ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கோ அந்த மனுஷன் ஒரு ஊர்ல இருந்தா போதும். அந்த ஊருக்கு வெள்ளம் வருதோ புயல் வருதோ என்ன வந்தாலும் அந்த மனுஷனால அந்த ஊரு தப்பிச்சுக்கும். வாழ்க்கையில நாம முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன உதவிகளை எல்லாருக்கும் செய்யலாம். அந்த உதவியே நம்ம மனச பெருசாக்கும். 1990 வருஷம் சித்திரை மாசம் சூர்யா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தான். ராமாபுரம் கிராம எல்லையில ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு. அந்த வேப்ப மரத்துக்கு கீழே ராமையா 3 பானையில தண்ணிய ஊத்தி வச்சான். 3 பானையிலையும் தண்ணிய ஊத்தி அதுக்கு மேல ஒரு டம்ளரை வச்சிருந்தாங்க. ராமையாவுக்கு உதவி செய்யறதுக்காக அவனுடைய தம்பி லக்ஷ்மணனும் இருந்தான். டேய் லக்ஷ்மணா, அந்த கிணத்துல இருந்து இன்னும் 2 பானை தண்ணி அதிகமா கொண்டு வா. இந்த பக்கம் போறவங்க யாரும் தாகத்தோட தாண்டி போகக்கூடாது. அடிக்கிற வெயில பார்த்தா பாவம் எல்லாரும் தாகத்துல தவிப்பாங்க போல இருக்கு. அண்ணன், ஏற்கனவே 10 குடம் கொண்டு வந்துட்டேன். கிணத்துல வெயிலால தண்ணி ரொம்ப கீழே போயிருக்குன்னு தண்ணி எடுக்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா அண்ணன், மளிகை கடை வேலையெல்லாம் விட்டுட்டு தினமும் நாம இங்கேயே இருந்தோம்னா நம்ம பொழப்பு எப்படி நடக்கும்? டே லக்ஷ்மணா, வயிற்று பழப்புக்கு நாம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா தாகத்தோட வர்றவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்கும்போது நமக்கு புண்ணியம்தான் வந்து சேரும். இது நம்ம தாத்தா நமக்கு கத்து கொடுத்தது. அங்க பாரு, அதோ வராரே, அவரு தாகத்துல இருக்கா மாதிரி தெரியுது. அவரு தாகத்தை தீத்தா அதுவே நமக்கு போதும். ஏங்க, இந்தாங்க மோர் கொண்டு வந்துட்டேன். வீட்டில் இருக்கிற தயிர் எல்லாத்தையுமே கரைச்சி மோரா செஞ்சு கொண்டு வந்துட்டேன். ஆனா இந்த மாசம் நாம மோர் செய்யறதுக்காக செலவு பண்ணது நினைச்சா பயமா இருக்கு. நம்ம கையில இருந்த பணம் எல்லாமே இதுக்கே செலவாகுதுங்க. சாந்தம்மா, பரவாயில்ல விடு. 4 பேர் தாகத்தை தீக்க தானே இப்படியெல்லாம் பண்றோம். நாம பட்டினியா கூட இருக்கலாம். ஆனா நம்ம ஊரை தாண்டி போறவங்க யாருமே தாகத்தோட போகக்கூடாது. அந்த மோரில் கொஞ்சம் இஞ்சியை தட்டி போடு. உப்பு சரியா போட்டியா? குடிக்க நல்லா இருக்கணும். அப்பதான் தூரத்துல இருந்து ஒரு மாட்டு வண்டி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வண்டியில கோபால், அவனுடைய மனைவியான காந்தம்மா, அவனுடைய தம்பியான சுப்பையா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வண்டி விட்டு இறங்குறதுமே கோபால் வண்டிக்காரன் கூட சண்டையில இறங்குனான். ஏன்பா வண்டிக்காரா, வண்டியில ஏறும்போது 7 ரூபான்னு சொல்லிட்டு இப்ப 8 ரூபாய் கேட்குறியே. இந்த ஒத்த ரூபாய்க்காக நான் எவ்வளோ நேரம் வேணும்னாலும் சண்டை போடுவேன். ஐயா, வெயில பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இந்த வெயில்ல நடந்து வர என் மாடுங்களே கஷ்டப்படுது. இந்த வெயில்ல உங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு ஒத்த ரூபாய் கூட கொடுக்க கூடாதுங்களா ஐயா? ஏன்பா வண்டிக்காரா, என் வீட்டுக்காருக்கு ₹1 அவ்வளவு சின்ன விஷயம் கிடையாதுப்பா. ஒழுங்கா வாங்கிக்கோ, இல்லைன்னா அந்த 7 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாரு. நீங்க பாருங்க, அந்த ₹1 இருந்தா நாளைக்கு எதுக்காவது தேவைப்படும். அண்ணி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. வர வழியில அண்ணன் ஒரு இளநிய கூட வெட்டி சாப்பிட விடல. இப்ப எனக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. வர வழியில இளநீ சாப்பிட்ருந்தா பணம் செலவாயிருக்கும். இங்க பாத்தியா, ராமையா இலவசமா மோர் கொடுக்கறான். அந்த மோரை வாங்கி எவ்வளோ வேணும்னாலும் குடி. தாகம் மட்டும் இல்லை, உன் வயிற்று பசியும் போயிடும். அட வாப்பா கோபாலு, காந்தம்மா நல்லா இருக்கீங்களா? எங்கேயோ வெளியில போயிட்டு வர மாதிரி இருக்கே. லக்ஷ்மணா, குடிக்க கொஞ்சம் மோர் கொடு. என்ன ராமையா, இங்க வந்து வெயில்ல உக்காந்துக்கிட்டு இருக்க? இந்த பானையில என்ன இருக்கு? எல்லாருக்கும் மோர் கொடுக்கறியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த காலத்துல காத்த சுவாசிக்க கூட பணம் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது நீ இலவசமா மோரை ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கியே. ஆமா ராமையா, தானம் பண்றவன் நடுத்தெருவுக்கு வருவான், கஞ்ச பிஸ்னாரி தைரியமா இருப்பான் அப்படின்னு பெரியவங்க சொன்னது பொய்யில்ல. உனக்கு எதுக்கு இந்த தண்ட செலவு எல்லாம்? ஐயோ, என்ன வீண் செலவுன்னு சொல்றீங்க? இது வீண் செலவெல்லாம் இல்லை, இது என் மன நிம்மதிக்காக. வாங்க வீட்டுக்கு போலாம். எல்லாரும் ராமையாவோட வீட்டுக்கு போனாங்க. ராமையாவோட வீடு ஒரு பழைய மண் வீடு தான். கோபால் மடியில ஏதோ ஒரு பைய இறுக்கமா பிடிச்சு உக்காந்துக்கிட்டு இருந்தான். அந்த பையில என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. வாங்கம்மா, வந்து இங்க உட்காருங்க.
ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு. தாகமா இருக்கா? தாகம் இல்லாம இருக்குமா சாந்தம்மா? தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருந்தா எடுத்துட்டு வா. தொண்டையில இறங்கும் போது உயிர் வந்த மாதிரி இருக்கணும். ஆஹா, தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. குடிக்க குடிக்க இன்னும் குடிக்கணும் போல இருக்கு. அண்ணன் பேசாம நாமளும் ஒரு பானையை வாங்கி வீட்டில் வைக்கலாமே. எப்பவுமே குடத்து சுடு தண்ணி தான் குடிக்கணுமா? அட நீ வேற சும்மா இருடா. பானை வாங்க பணம் செலவாகும். கை தவறி கீழே விழுந்துட்டா மறுபடியும் பானை வாங்க செலவாகும். அதுக்கு பதிலாக வேற ஏதாவது பாத்திரம் வாங்கி வச்சா ஒரு தடவை வாங்கி வச்சாலும் அது பல வருஷத்துக்கு வரும். கோபால் அண்ணன், அந்த பானையில் இருக்கிற தண்ணியை குடிக்கும்போது நல்லா ஜில்லுன்னு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை விட உங்களுக்கு பணம் ரொம்ப பெருசாயிடுச்சா? அதெல்லாம் உனக்கு தெரியாது லக்ஷ்மணா. இதை தான் சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும்? சரி ராமையா, மோர் ரொம்ப தண்ணியா இருந்த மாதிரி இருந்துச்சே, அந்த தயிரில் இருந்த வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துட்டியோ? அண்ணே, இருக்கிற கொஞ்சம் தயிரை வச்சுதான் எல்லாருக்கும் மோர் செஞ்சு கொடுக்குறேன். இதுல தயிர்ல இருந்து வெண்ணெய் எங்கிருந்து எடுக்கிறது? ஏதோ எங்ககிட்ட இருக்கிறத வச்சு எல்லாருக்கும் நாங்க கொடுக்குறோம். எனக்கு மோர் வேணும், கொண்டு வரீங்களா? எனக்கு மோர் குடிக்க ரொம்பவே பிடிக்கும். லக்ஷ்மண மோர் கொண்டு வந்து கொடுத்தான். சுப்பையா வேக வேகமா 5 கிளாஸ் மோரை வாங்கி குடிச்சான். அதுக்கப்புறமா வயிறு நிறைஞ்சதுனால அவன் அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சான். மோர் நிறைய குடிச்சதுல அவன் வயிறு வீங்கியே போச்சு. பாத்தியா ராமையா, இலவசமா கிடைக்குதுன்னா இவன் வாங்கி வாங்கி குடிப்பான். இவனுக்கு நாளைக்கு சாப்பாடே போட வேணாம், செலவு மிச்சம். நல்ல யோசனை தானே இது? அன்னைக்கு ராத்திரி நேரம் வீட்டுக்கு வெளியில ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயும் சின்னதா ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட உக்காந்தாங்க. என்ன சாந்தம்மா, வெறும் பருப்பு தண்ணியும் ஊறுகாயையும் வச்சிருக்க? வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா கோழி அடிச்சு குழம்பு வைக்கணும்னு தெரியாதா? பாலகாரம் கூட செஞ்சு கொடுக்கல நீ. மன்னிச்சிடுங்க அண்ணி, இந்த வெயில் காலத்துல வியாபாரம் சரியா நடக்கல. கையில இருக்கிற பணமும் இந்த மோரை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சரியா போகுது. கோழி அடிச்சு குழம்பு வைக்க இன்னைக்கு கையில பணம் எதுவும் இல்ல. இருக்கிறத வச்சு திருப்தியா சாப்பிடுங்க. பாத்தியா ராமையா, இதுக்கு தான் நான் சொல்றது. ஊர்க்காரங்க தாகத்தை தீக்கிறேன்னு நீ இலவசமா எல்லாருக்கும் மோர் கொடுக்கற. ஆனா உன் வீட்லயே காய்கறி வாங்க பணம் இல்லைன்னு சொல்றாங்க. நாளைக்கு உனக்கு எதனா கஷ்டம் வந்தா உங்ககிட்ட மோர் வாங்கி குடிச்சவங்களா உதவி பண்ணுவாங்க. கோபாலு, நான் பணம் முக்கியம்னு நினைக்கிறவன் கிடையாது. பணம் இருக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கும். அந்த சந்தோஷத்தை விட ஒருத்தரோட பசி தாகத்தை தீக்கிற சந்தோஷம் பெருசு. எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பாருப்பா. அண்ணே, எனக்கு அந்த துவையல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் போடுங்க. அப்படியே அந்த குழம்பையும் ஊத்துங்க. போதும்டா, அதிகமாக சாப்பிட்டா வயிறு வலி தான் வரும். ராமையா, இந்த துவையில் உப்பு கொஞ்சம் அதிகம்ப்பா. நெய் இருந்தால் நல்லா இருக்கும். கடையில் இருக்கிற நெய்யை விற்று தான் அண்ணன் எல்லாருக்கும் மோர் கொடுக்குறாரு. இதில் நெய் எங்கே இருக்க போகுது? நாம் சுவையாக சாப்பிட்றது முக்கியம் இல்லை, 4 பேர் பசியை தீர்க்கிறது தான் முக்கியம். அப்போ கோபால் அவனுடைய பையில இருந்து ஒரு சின்ன வெள்ளத்துண்டை எடுத்து யாரும் பார்க்காம இருக்கும்போது அதை அவன் வாய்க்குள்ள போட்டுக்கிட்டான். சுப்பையா அதை பார்த்து கேட்கும்போது, இது கசப்பு மருந்துடா அப்படின்னு சொன்னான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த லக்ஷ்மணனுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில கோபாலுடைய குடும்பம் பக்கத்து ஒரு கல்யாணத்துக்கு போகணும். பஸ்ல போகணும்னா 5 மைல் தூரம் போகணும். கோபாலு, நான் வண்டியை வர சொல்கிறேன், நீங்கள் வண்டியில் போங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு. சுப்பையாவும் அசதியாக இருக்கான். 5 மைல் நடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வேண்டாம் ராமையா, அதுக்கு வண்டிக்காரன் 10 ரூபா கேட்பான். 5 மைல் தூரம் நடக்க முடியாதா? அந்த காலத்தில் நாங்கள் 10 மைலே நடப்போம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. வா காந்தம்மா, வாடா சுப்பையா போகலாம். அண்ணே, இந்த நேரத்தில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். பேசாமல் இந்த மோரை கொஞ்சம் கொண்டு போகிறீங்களா? வழியில் உங்களுக்கு தாகம் எடுக்கும்ல. வேணா லக்ஷ்மணா, அது வரை தூக்கிக்கிட்டு நடக்கிறது கஷ்டம். வழியில எங்கேயாவது ஒரு இடத்துல குடிக்க தண்ணி கிடைக்காத என்ன? நாங்க கிளம்புறோம். அவங்க 3 பேரும் கிளம்புனாங்க. மணி சரியா 1 மணி தான் இருக்கும். வெயில் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ரோட்ல ஒரு மனுஷங்க கூட நடமாடல. பறவைங்க கூட நிழல்ல தான் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. வெயில்ல சுப்பையா, கோபால், காந்தம்மா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க காலெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அண்ணே, எனக்கு மயக்கமாக வருது. தொண்டையெல்லாம் தண்ணி இல்லாமல் வறண்டு போச்சு. இது என்ன இடண்ணே? ஒரே வறண்ட பூமி மாதிரி தெரியுது. என்னாலையும் தான் முடியல, மயக்கம் வர மாதிரி இருக்கு.
ஏங்க ஏதாவது செய்யுங்க, பணத்தை மிச்ச பிடிக்க உயிரை பலி கொடுக்க முடியுமா? இன்னும் கொஞ்ச தூரம் போனா ஊரு வந்துடும். பொறுமையா வாங்க. அதுக்குள்ள பணத்தை செலவு பண்ணக்கூடாது. பத்திரமா வச்சுக்கணும். ஆனா அதுக்குள்ள அண்ணன் அப்படின்னு கத்திக்கிட்டு பாவம் சுப்பையா மயக்க போட்டு தரையில விழுந்துட்டான். அவனுக்கு அந்த வெயில் தாங்கல போல. முகமெல்லாம் வெயில் பட்டு கருத்து போச்சு. அவனை பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. சுப்பையா, சுப்பையா, என்னப்பாச்சு? எழுந்திரிப்பா. ஏங்க, என்னங்க பண்றது? இப்ப நம்ம கையில ஒரு துளி தண்ணி கூட இல்லையே, எப்படி எழுப்புறது? சுப்பையா, சுப்பையா, எழுந்திரிடா. இங்க யாருமே இல்லையா? யாராவது இருந்தா உதவி பண்ணுங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. ஆனா எங்கேயுமே யாருமே இல்ல. கோபால் கிட்ட இப்ப பணம் இருக்கு, ஆனா அந்த பணத்தை கொடுத்து அவனால தண்ணிய வாங்க முடியல. கையில பணம் இருந்தாலும் தண்ணி வாங்க முடியாத நிலைமை. அப்பதான் கோபாலுக்கு ராமையா சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒருத்தங்க தாகத்தை தீக்கிறத விட பெரிய புண்ணியம் வேற எதுவுமே இல்ல. அப்பதான் அந்த பக்கமா ஒருத்தன் சைக்கிள்ல வந்துகிட்டு இருந்தான். அவன் சைக்கிள் பின்னாடி 2 மோர் பானைய கட்டிக்கிட்டு இருந்தான். ராமையா கிட்ட இருந்து அந்த மோரை வாங்கி பானையில ஊத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தான். என்னங்க ஐயா, என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? என் தம்பி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவனுக்கு குடிக்க தண்ணி கூட இல்லை. அதான் கவலையா இருக்கேன். என்கிட்ட தண்ணி இல்லைங்க ஐயா. ஆனா ராமையா அண்ணா கிட்ட வாங்கிட்டு வந்த மோர் இருக்கு. இருங்க, அந்த மோரையே உங்க தம்பிக்கு குடிக்க கொடுக்கலாம். அந்த ஆளு சுப்பையாவை எழுப்பி சாச்சி உட்கார வச்சு கொண்டு வந்த மோரை அவன் வாயில ஊத்தின உடனேயே சுப்பையாவுக்கு அப்பதான் மயக்கம் தெளிஞ்சுது. அவனும் கண்ணை திறந்து எழுந்திருச்சு நின்னான். அண்ணே, இந்த மோர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டேன். இந்த மோர் இல்லைன்னா செத்து போயிருப்பேன் போல. நல்ல வேலை, ராமையா அண்ணன் இலவசமாக கொடுத்த மோர் தான் இன்னைக்கு உங்கள் தம்பியோட உயிரை காப்பாற்றி இருக்கு. அந்த மனுஷன் தங்கமான மனுஷன். அவரால் நல்ல வேலையா இன்னைக்கு ஒரு உயிரே தப்பிச்சிருக்கு. ராமையா, நீ ரொம்ப பெரிய மனுஷன்டா. நான் உன்னை திட்டுனேன், கிண்டல் பண்ணேன், பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் மற்றவங்க தாகத்தை தீக்கிறத விட சந்தோஷம் எதுவும் இல்லைன்னு நீ சொன்ன. அது எவ்வளவு பெரிய உண்மை அப்படிங்கிறது இப்போதாண்டா எனக்கு தெரியுது. அன்னைக்கு சாயந்தர நேரம் கோபாலோட குடும்பம் ராமையாவோட வீட்டுக்கு மறுபடியும் வந்துச்சு. இந்த தடவை கோபால் கிட்ட திமிர் தெரியல. அவன் கண்ணு கலங்கி இருந்துச்சு. அவன் நேரா வந்த ராமையாவை கட்டி பிடிச்சான். என்னாச்சு கோபாலு? என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க? ராமையா, என்னை மன்னிச்சிடு. நான் ரொம்ப தப்பாக இருந்திருக்கேன். என் கஞ்சத்தனத்தினால இன்னைக்கு என் தம்பி உயிரே போயிருக்கோம். நல்ல வேலையா நீ ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்ட மோர் தான் என் தம்பி உயிரை காப்பாற்றி இருக்கு. நீ எவ்வளோ பெரிய நல்லது பண்ணுறேன்னு இப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா ராமையா, நாங்க இது வரைக்கும் நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா கடைசியில உசுர காப்பாத்த ஒரு தண்ணி இல்லாம தவிச்சு நின்னோம். நீ கொடுத்த மோரை மட்டும் அந்த ஆள் கொண்டு வரலனா இன்னைக்கு எங்க சுப்பையாவை நாங்க உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. ராமையா, இந்தா, இது இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு நான் எனக்காக சேர்த்து வச்ச பணம். இது உன்கிட்டயே இருக்கட்டும். இதையும் வச்சு எல்லாருக்கும் உதவி செய்ய செலவு பண்ணிக்கோ. நாளையிலிருந்து நீ செய்கிற உதவியில் நானும் இருப்பேன். என் குடும்பமே உனக்கு உதவி செய்யும். கோபாலு, உன் மனசை மாற்றிக்கிட்டியே, அதுவே போதும். இந்த பணம் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட இருக்கிறத வச்சே சமாளிச்சுக்கிறேன். உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு நீயே பண்ணு. அண்ணே, நான் மட்டும் நாளையிலிருந்து உங்கள் கூடவே தான் இருக்க போகிறேன். தாகம்னு வரவங்களுக்கு தண்ணியும் மோரும் கொடுப்பேன். மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது கிடைக்கிற சந்தோஷம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரியுதுண்ணே. பார்த்தீங்களாண்ணே, ஒரு மனுஷன் மாற அவனுக்கு தண்டனை தேவையில்லை. அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சா போதும். வெயிலில் தான் நிழலோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் தான் நல்லவங்க யாருன்னு தெரியும். அப்படி அன்னையிலிருந்து ராமையாவோட குடும்பம் மட்டும் இல்லாம கோபாலுடைய குடும்பமும் அந்த மரத்துக்கு கீழே நின்று வரவங்க போறவங்களுக்கு குடிக்க தண்ணியும் அப்படியே மோரும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த 2 குடும்பமும் சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நாம சேர்த்து வைக்கிற பணத்தை விட மத்தவங்களுக்கு நாம செய்யற உதவிதான் நாம ஆபத்துல இருக்கும் போது நம்மள காப்பாத்தோம். அதுதான் உண்மையான சொத்தம் கூட. ஒருத்தங்க தாகத்தோடவோ இல்ல பசியோடவோ வரும்போது அவங்க தாகத்தையும் பசியையும் தீக்கிறத விட வேற நல்ல விஷயம் வேற எதுவுமே இருக்காது. பணத்தை சேர்த்து வைக்கிறது முக்கியம்தான். ஆனா அந்த பணத்தை 4 பேருக்காக செலவு பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம் அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறதுல கிடைக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டா அவன் ஞானி ஆயிடுவான்.